முன்னொரு காலத்தில் அமைதியான ஒரு கிராமத்தில் வேலாயுதன் என்ற பக்தன் தனது மனைவி ஆனந்தியுடன் வாழ்ந்து வந்தான். ஆண்டுகள் கடந்தும் குழந்தையில்லாத வேதனை அவர்களின் இதயத்தை நிரப்பியது. ஆனால் நம்பிக்கை மட்டும் குறையவில்லை. தினமும் முருகனை வேண்டி அவர் பிரார்த்தனை செய்தார். ஒருநாள் தனது வாழ்க்கையை முழுவதும் இறைவனின் பாதத்தில் அர்ப்பணிக்க தீர்மானித்தார் வேலாயுதன். காட்டின் அமைதியில் அமர்ந்து கடுமையான தவத்தில் ஈடுபட்டார். அவரது பக்தி வானமே உருகும் அளவுக்கு தீவிரமாக இருந்தது. அந்த பக்தியின் ஆழம் இறைவனின் இருதயத்தை தொட்டது. அந்த இரவு கனவில் தெய்வீக ஒளியில் முருகன் அருள் தரிசனம் அளித்தார். உன் வேண்டுதல் நிறைவேறும் என்ற அருள்வாக்கு வேலாயுதனின் வாழ்வை மாற்றியது. அடுத்த நாள் காலை மலர்களின் வாசனை நிரம்பிய தோட்டத்தில் ஒரு அதிசயம் காத்திருந்தது. தங்க ஒளியில் ஜொலிக்கும் தாமரையின் உள்ளே ஒரு தெய்வீக குழந்தை சிரித்தபடி இருந்தது. அந்தக் காட்சி அவர்களின் கண்களில் ஆனந்தக் கண்ணீரை வரவழைத்தது. அந்த இரவு மீண்டும் முருகன் கனவில் தோன்றி, இவனுக்கு குமரன் என்று பெயர் சூடு என்றார். மறுநாள் மகிழ்ச்சியுடன் அந்த பெயரை சூட்டினர். குமரன் அவர்கள் வாழ்வின் அருள் விளக்காக ஆனான். காலம் நகர்ந்தது. சிறுவயதிலேயே குமரன் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றான். அவன் முகத்தில் எப்போதும் தெய்வீக ஒளி பிரகாசித்தது. கிராம மக்கள் அவனை சாதாரண குழந்தையாக அல்ல, அருளின் உருவமாகவே கண்டனர். பலந்த குமரன் பக்தர்களுக்கு அருள்பாலமாக விளங்கினார். கோயில் வாசலில் நின்று வருவோருக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். முருகன் ஆசீர்வாதம் இருந்தால் நம் வாழ்வில் அனைத்தும் நடக்கும். மேலும் வீடியோவிற்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப், லைக் செய்யவும் நன்றி.